ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆனியன் சமோசா வந்து நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். இன்றைக்கி உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஆனியன் வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது 4 போட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா இதெல்லாமே பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சீட்டை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து மடிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வரும். அதை வந்து மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மைதா மாவு வந்து இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கேன் தண்ணியில். அதை வந்து பேஸ்ட் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து சூப்பரான சமோசா